கால் முட்டி கொஞ்சம் இதுவாகி வழுவி அப்புறம் அங்கே போய் மொத்த டாக்டர்கிட்ட வந்து கட்டு போட்டுட்டு காசி மடத்தில் போய் தங்கியிருந்தேன். அப்போ நம்ம தான் பூஜை பண்ணால் அவர் படுக்கையிலே தான் இருந்தார். ஆனாலும் நமக்கு உடையவர் சொக்கநாதர் பூஜை கொடுக்குறாங்கன்னொன்னே அதை தான் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்புறம் சன்னியானத்திட்ட கேட்டோன்னே சன்னியானம் சரின்ட்டுது. சன்னியானம் அப்புறம் திரும்பி என்ன விட்டு பூஜை பண்ணலாம். ஆனால் அங்கே இதில் அபிஷேகம் பண்ணும்போது நின்றுக்கிட்டே பண்ணலாமான்னு கேளு சன்னியானத்துக்கிட்ட. இந்த மாதிரி கால் மடித்து உட்கார முடியல இந்த கட்டு போட்டிருக்கிறதுனால அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து சன்னியானத்திட்ட இது மாதிரி காசி சொல்கிறார் அப்படின்னு சொன்னேன். சரி நின்று பண்ணலாம் அபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் இங்கே சன்னியானம் வந்து மருத்துவமனையில் ஒரு 10-15 நாள் அவர்கள் இருந்தபோது அவர் தான் இங்கே வந்து பூஜை செய்தார்கள். நமக்கு வந்து அந்த நேரத்திலேயும் மகா சன்னிதானம் அவர்கள் கருணையோடு ஞானதீட்சை வரைக்கும் அவர்கள் பண்ணார்கள். அதன் பிறகு காசி மடத்தில் ஒரு 2 மகாமகம் சொன்னேன். ஒரு மகாமகத்திற்கு அவர் காசிவாசி அவர்கள் நம்ம அங்கே கும்பகோணத்தில் தங்கிய மடத்தில் காசி மடத்தினுடைய அன்னபூர்ணி நிலையம் இருக்கிறது. அங்கே நம்முடைய பூர்வாசிரம தந்தையார் தான் நாங்கள் மடத்து மேனேஜராக இருந்தார்கள். காசிவாசி என்னை அனுப்பி நீ நாங்கள் போய் சன்னியானத்தை வந்து நம்ம மடத்துக்கு வர்றதுக்கு கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார்கள். மகா சன்னியானம் நான் திருப்போணம் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் வரணுன்னொன்னே சரின்னு நீ கூப்பிட்டதுனால தான் வர்றாங்க அப்படின்னாரு. நல்ல காசிவாசி உங்களுக்காக தான் வர்றாருன்னு சொல்லிட்டு அப்படி அங்கே வந்தபோது நம்முடைய தந்தையாரிடம் மகா சன்னிதானம் அவர்கள் பல நினைவுகளை ஞானப்பிரகாசம் பிள்ளை அவர்கள் தான் எங்கள் தாத்தா. அவர்கள் வந்து மகா சன்னிதானம் அவர்கள் ஓதுவாராக பயின்று செட்டியார் பாடசாலையில் பயின்று தேவார கோஷ்டிக்கு கூப்பிட்டு முதல்ல 10 ரூபா பணம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 10 ரூபா பணத்தை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன் என்று மகா சன்னிதானம் முதல் வாங்கிய காசு திருமலை பயின்று அப்படின்னு சொல்லி அந்த ஞானப்பிரகாசம் பிள்ளை என்னுடைய வரலாறுகள் அவங்களுடைய வழித்தோன்றல் அவங்க பொண்ணு எல்லா வரலாறுலேயும் அந்த மேலே வந்து சடையை காய வைத்து கொண்டு அவ்வளவும் பேசி கொண்டிருந்தார்கள். சாயங்காலம் வரைக்கும் அங்கே தங்கி புறப்பட்டார்கள். அடுத்த மகாமகமும் அங்கே நான் அது அப்போ நான் இங்கே தருமபுரத்துக்கு வந்துட்டேன். நான் திரும்பி காசி வாசி கேட்டுக்கொண்டதற்குனாங்க திரும்பி அப்போது துளசி தினம் 23வது சன்னிதானம் மகா சன்னிதானம் இவர்கள் எல்லாரும் அங்கே வச்சு கொலு வச்சு பூஜை செய்தோம். அப்போது நான் பௌர்ணமி இது விரதம் இருக்கிறது உண்டு. அதனால் அப்போ அந்த விரதம்னால சாப்பிடல. சன்னிதானமே இங்கே வந்து சாப்பிட்டாங்க, நீ சாப்பிட்லையே அப்படின்னு காசிவாசி கேட்டார்கள். நானே அவரும் வந்து பௌர்ணமி விரதம் ராஜராஜேஸ்வரி பூஜை செய்வதனால இருந்தார்கள். நானே இன்றைக்கி சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்லையே அப்படின்னா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஆண்டுக்குள்ளார காசிவாசிக்கு 90ல் மணிவிழா வந்தது. மணிவிழாவை எப்படி நடத்துவது என்று ஒரு ஆலோசனை செய்தனும் பெங்களூர் ஜெயராம் ஐயர் அவருக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தவர். பின்னே பல கல்வி நிறுவனங்களுக்கும் அதிபதியாகி பல கோடீஸ்வரனாக திகழ்ந்தவர். அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டும் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். காசியில் போய் விழா கொண்டாடுவது
என்று முடிவு செய்யப்பட்டது.